வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சர்டிஃபிகேட்லாம் இருக்கும். சர்டிஃபிகேட்னா நம்ம எதனா ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிட்ட சர்டிஃபிகேட்டோ, இல்லை நம்ம எதனா ஒரு விழாவில் கலந்துக்கிட்டு நமக்கு தரக்கூடிய பாராட்டு சான்றிதழ், அது மாதிரி இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டில் எப்படி நேம் சேஞ்ச் பண்ணுறது, இல்லை நம்ம நெட்லேருந்து சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அதை எப்படி எடிட் பண்ணுறது, டக்குன்னு ஒரு சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி கொடுக்கணும், கஸ்டமர் கேட்குறாங்க, எமர்ஜென்சி, அப்போ டிசைன் பண்ண டைம் இல்லாதப்போ டக்குன்னு நெட்டில் நம்ம என்ன பண்ணலாம், அவங்களுக்கு தேவையான பிடிச்ச ஒரு மாடலில் இருக்கிற ஒரு சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணி அதை சில விஷயங்களை வச்சு நம்ம டக்குன்னு எடிட் பண்ணி கொடுக்கலாம். அது எப்படிங்கிறத பற்றி பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நான் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் நெட்லேருந்து. ஸோ அந்த சர்டிஃபிகேட்டை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா நேம் போடணும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே மேலே நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணதால் நேம், அதுக்கடுத்து ஷுவர் நேம்னு ஒன்று இருக்குது. இது ரெண்டுத்தையும் நம்ம டெலீட் பண்ணோம். இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இந்த பேட்ச் டூலை வச்சு நம்ம என்ன டக்குன்னு ரிமூவ் பண்ணி டெலீட் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னாலும் இந்த ஸ்டாம்ப் டூலை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், டெலீட் பண்ணலாம். உதாரணத்துக்கு இப்போ நம்ம இந்த பேட்ச் டூலை எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா, டக்குன்னு இப்படி ரவுண்ட் பண்ணி செலக்ட் பண்ணி இழுத்து இப்படி ஒயிட்டாக இடத்துல விட்டோம்னா போயிடும். அது மாதிரி நேமையும் இதை இப்படி பண்ணி விட்டுடலாம். இது நார்மலாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி ப்ளைனாக இருக்கிற இடத்துக்கு இது செட் ஆகும். இதுவே கீழே நிறைய லெட்டர்ஸோ இல்லை வேறு டெம்ப்ளேட்டில் இதிலே டிசைன்லாம் வரும். சில சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ஒரு மாதிரி டிசைன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம இதை மூவ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, சில டைம் பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா பேக்ரவுண்டில் சில டிசைன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அது மாதிரி டிசைன் இருக்கிற பேக்ரவுண்டுக்கு இந்த டூல் பண்ணோம் அப்படின்னாக்கா மிஸ்மேட்ச் ஆகும். சேம் இதே தான் நம்ம ஸ்டாம்ப் டூலை யூஸ் பண்ணி பண்ணும்போதும் சேம் இதே மாதிரி தான். நமக்கு அது எப்படி நல்லா பேக்ரவுண்ட் எதுவும் பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் எதுவும் சேஞ்ச் ஆகாமல் க்ளீனாக பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ நான் சொல்கிறேன். மீண்டும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொண்டு வந்துடலாம். ஸோ இது மாதிரி மீண்டும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு டூப்ளிகேட் காப்பி ஒன்று எடுத்துக்கலாம். கண்ட்ரோல் ஜே கொடுத்தீங்கன்னா ஒரு டூப்ளிகேட் காப்பி வந்துடும். இப்போ இதை பார்த்தீங்கன்னாக்கா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. நிறைய வியூஸ் வருது, நல்லா தெரியுது வீடியோவுக்கு. ஆனால் வியூஸ் அதிகமாக இருக்குது, சப்ஸ்கிரைபர் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. தயவு செஞ்சு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கனாக்கா நம்ம போடக்கூடிய வீடியோ ஒவ்வொன்றுங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். தயவு செஞ்சு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வியூஸ் நிறைய போகுது, ஆனால் சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னாக்கா அதில் கொஞ்சம் ஒரு 10% கூட வர மாட்டிருக்கு. வியூஸுக்கும் சப்ஸ்கிரைப்பும் பார்த்தோம்னாக்கா. இப்போது இதை எப்படி எடிட் பண்ணுங்கிறத பற்றி பார்த்துடலாம். இந்த M2ல எடுத்து இப்படி செலக்ட் பண்ணிடுறீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா செலக்ட்னு ஒரு ஐட்டம் இருக்கா, செலக்ட்னு இருக்குங்களா, இந்த செலக்டில் போயிட்டு கலர் ரேஞ்சுன்னு ஒன்று இருக்கும். இதை கொடுக்கணும். சேம்
இது எல்லாமே வந்து ஃபோட்டோஷாப்பில் 7cc எல்லாத்துக்கும் சேம் மெத்தேடு தான். இது ஃபாலோ பண்ணாலே கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா நேம் அதெல்லாம் இங்கே கீழே நல்லா தெரியுதுங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது நல்லா ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுங்க. படத்தை ஜூம் பண்ணிக்கிட்டு இந்த பில்லரை பக்கத்தில் இருக்கு இல்லைங்களா, ப்ளஸ் சிம்பிள் போட்ட ஒரு பில்லர் இருக்கும், மைனஸ் சிம்பிள் போட்ட ஒரு பில்லர் இருக்கும், இங்கு பில்லர் மாதிரி. ஸோ அந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கிற பில்லர் எடுத்துக்கிட்டு இன்னும் நல்லா டீட்டெயிலாக வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. நல்லா ஃபுல்லாக செலக்ட் ஆகிட்டு இப்போ வந்து ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்த உடனே இந்த மாதிரி வரும். மீண்டும் அதே செலக்டில் போகிறீங்க, மோடிஃபை போகிறீங்க. மோடிஃபை போயிட்டுங்க எக்ஸ்பேண்ட்னு இருக்கு இல்லைங்களா, இதில் போயிட்டு ஒரு 5 கொடுங்க. 5 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டீங்க. இப்போ எடிட்டில் போகிறீங்க. எடிட்டில் போயிட்டு ஃபில்லுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் F5 ஃபில்லுக்கு. இதை கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இது மாதிரி வந்து ஒரு ஓப்பன் ஆகும். இங்கே மேலே பார்த்தீங்கன்னாக்கா 7ல் வந்து இந்த ஒரு மேட்டர் மட்டும் காட்டாது. இந்த கண்டென்ட் அவேர்னு இருக்கு இல்லைங்களா, இது வந்து 7ல் வராது. மற்றதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கும். அந்த ஃபோர்க்ரவுண்டு, பேக்ரவுண்டு, கலரு, பேட்டர்னு, ஹிஸ்ட்ரி, பிளாக்கு, ஒயிட்டு எல்லாமே வந்து அதில் 7ல் இருக்கும். ஆனால் இந்த கண்டென்ட் அவேர்னுங்கிறத மட்டும் வந்து அதில் இருக்காது. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணிக்கிறீங்கன்னா 7ல் ஒயிட்டுன்னு ஒன்று செலக்ட் பண்ணிங்க. இந்த ஒரு விஷயத்தில் 7ல் போய் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் 7ல் பார்த்தீங்கன்னாக்கா இருக்காது. அங்கே கீழே பிளாக்னு இருக்கு இல்லையா, இதே மாதிரி ஒயிட்டுன்னு இருக்கு பாருங்கள். இந்த ஒயிட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு பண்ணிக்கலாம். இங்கே ஒன்றும் இல்லை, இதை அப்படியே கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா மறைஞ்சிரும். அந்த மேலே இருந்த பேர் வந்து மறைஞ்சிரும். அது எந்த கலராக இருந்தாலும் பரவாயில்ல, மல்டிபிள் கலராக இருந்தாலும் மறைஞ்சிரும், சிங்கிள் கலராக இருந்தாலும் மறைஞ்சிரும். அதாவது பேக்ரவுண்டு எதுவும் டேமேஜ் ஆகாமல் இது என்ன பண்ணலாம், மறைச்சிடலாம். அந்த பேருங்களை வந்து மறைச்சிடலாம், பேக்ரவுண்டு வந்து டேமேஜ் ஆகாமல். Ctrl D கொடுத்தீங்கன்னா டி செலக்ட் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு தேவையான பேரை வந்து நம்ம தேவையான ஸ்டைலில் என்ன பண்ணலாம், நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எடுத்துகிட்டு இப்போ வந்து நமக்கு தேவையான ஸ்டைலில் நம்ம என்ன பண்ணலாம், பேரை வந்து டைப் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இதெல்லாம் உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். பேர் எப்படி டிசைன் பண்ணணும் எல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கும். எந்த ஸ்டைலில் வேணுமோ நம்ம அந்த ஸ்டைலை வந்து நம்ம செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து போல்டு வேணுன்னா நம்ம போய் போல்டு கொடுத்தோம் அப்படின்னா போல்டு ஆகிடும். லெட்டர்ஸ் கலர் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்குது. ஸோ நம்ம வந்து கலர் வந்து இங்கே போயிட்டு என்ன பண்ணலாம், இங்கே போயிட்டு நல்லா டார்க் பிளாக் கொடுத்துட்டு ஓகே கொடுக்கலாம். எந்த கலர் வேணுமோ நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு தேவையான மாதிரி நம்ம பேரை வந்து ஈஸியாக இங்கே வந்து எடிட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்டில் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லாமல் இது பண்ணுறதுக்கு தான். இல்லை ப்ளைன் பேக்ரவுண்ட் இருக்குன்னா நம்ம வந்து பேஸ்டலையோ இல்லை ஸ்டாம்ப்லையோ யூஸ் பண்ணி டக்குன்னு எரேஸ் பண்ணிவிட்டு பண்ணி கொடுத்துடலாம். பின்னாடி எதனா டிசைன்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் தான் வந்து மாற்றுறது எப்படின்னு நான் வந்து சொல்லி கொடுத்தேன். உங்களுக்கு இதில் வேறு எதனா டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க.
நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுப்பேன். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதனால் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். மறக்காமல் நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.